நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் மேம். இப்போ தமிழக அமைச்சரவையில மாற்றம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பா 2 முக்கிய அமைச்சர்களோட பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தானாக எடுத்த முடிவு அல்ல. தானாக எடுத்த முடிவாக இருந்திருந்தால் வரவேற்கலாம். ஆனா இது கட்டாயத்தின் பேரில் எடுக்கப்பட்ட முடிவு. ஒன்று, உயர்நீதிமன்றத்தின் கட்டாயம். செந்தில் பாலாஜி அவர்கள் உங்களுக்கு ஜாமீன் வேண்டுமா, இல்லை என்றால் நீங்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா என்ற கட்டாயத்தின் பேரில் இது எடுக்கப்பட்ட முடிவு. அதே போல பொன்முடி அவர்கள் கட்சி பதவியை நீக்கினால் மட்டும் போதாது, அமைச்சரவையில் இருந்து அவர் நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பெண்களை இழிவாக பேசிய ஒருவர் மக்களின் பிரதிநிதியாக அமைச்சரவை இடம்பெற முடியாது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. எதிர்கட்சிகளும் போராட்டம் செய்து வந்தது. ஆக ஒரு துறை பெண்களுக்கு எதிரான துறை, டாஸ்மாக் துறை, அதில் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை இழக்கிறார். இன்னொன்று, பெண்களை இழிவாக பேசிய துறையாக இருந்த பொன்முடி அவர்கள் தனது பதவியை இழக்கிறார்கள். ஆக இந்த இரண்டுமே ஸ்டாலின், மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்த பின்பு உடனே எடுத்திருந்தால் அவர் மக்களின் கருத்துக்கு மதிப்பளித்து இதை எடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இன்று கட்டாயத்தின் அடிப்படையில் இதற்கு வேறு வழியே இல்லை, இவர்களை வெளியே அனுப்புவதுதான் வழி என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பின்பு அவர் இதை எடுத்திருக்கிறார் என்ற வகையில் நாம் இதை மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம்.